அண்மை செய்தி. தமிழகத்தில் அரசியல் தலைவர்கள், நடிகர்கள் வீடுகளுக்கு தொடர் வெடிகுண்டு மிரட்டல்கள் விடப்படும் சம்பவம் அரங்கேறி வருகிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், விவரம். நடிகர்களின் வீட்டிற்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்படக்கூடிய சம்பவம் என்பது தொடர்ந்து சில மாதங்களாகவே தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. இதுவரை இந்த மிரட்டல் விடக்கூடிய நபர்களை தற்போது வரை போலீசார் கைது செய்வது என்பதும் இல்லை. தொடர்ந்து அவர்கள் பல்வேறு இமெயில் மூலம் தற்போது தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வீட்டிற்கும், சைதாப்பேட்டையில் உள்ள அமைச்சர் மா சுப்பிரமணியன் வீட்டிற்கும், ஈந்தபாக்கம் பகுதியில் உள்ள நடிகர் அஜித் வீட்டிற்கும், காங்கிரஸ் கமிட்டி தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனுக்கும், ஆழ்வார்பேட்டையில் உள்ள நடிகர் ரம்யா கிருஷ்ணன் வீட்டிற்கும், மேலும் நடிகர் SP சேகர் வீட்டிற்கும் இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டலானது காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனையடுத்து காவல் கட்டுப்பாட்டு அறையில் இருந்த அதிகாரிகள் அதற்குரிய பகுதியில் உள்ள காவல்துறையினருக்கு உடனடியாக தகவல் என்பதை கொடுத்திருக்கிறார்கள். தகவல் கொடுக்கப்பட்டு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அந்தந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மற்றும் நடிகர்களின் வீட்டிற்கு சென்று அவர்கள் விசாரணை என்பதை மேற்கொண்டனர். அதன் பின்னர் மோப்பனாய் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் அந்த சம்பவ இடங்களில் தொடர்ந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுகளில் சோதனை என்பதை செய்திருக்கிறார்கள். சோதனையின் முடிவில் இது புரளி என்பது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர்களுக்கு தொடர்ந்து இமெயில் மூலம் வெடிகுண்டு வைத்திருப்பதாக காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு என்பது மிரட்டல் விடுக்கப்படுகிறது. அதனையடுத்து அங்கிருந்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டு பின்னர் அது புரளி என தெரிய வருகிறது. ஆனால் தற்போது வரை போலீசார் இந்த இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடக்கூடிய நபர்களை யார் என்று கண்டுபிடிக்க முடியாமல் தற்போது வரை போலீசார் திணறி வருகிறது. குறிப்பாக இமெயில் மூலம் மிரட்டல் விடக்கூடிய நபர் உயர்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்துகின்றாரா என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட தொழில்நுட்பங்களில் தமிழகம் வளர்ந்து வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது இமெயில் மூலம் மிரட்டல் விடக்கூடிய நபரை மட்டும் பிடிக்க முடியாமல் சைபர் கிரைமும் மற்றும் தமிழக காவல்துறையும் தொடர்ந்து ஒரு மெத்தன போக்கையும் அலட்சி போக்கும் காட்டி வருகிறது என்ற பொதுமக்களுடைய ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக தினந்தோறும் ஒரு 5 அரசியல் கட்சி தலைவர்கள், அதுவும் இல்லாமல் நடிகர்கள் உள்ளிட்டவர்கள் தினந்தோறும் இமெயில் மூலம் மிரட்டல் விடுவதும் அதனால் அவர்கள் பீதி அடைவதும் தொடர் கதையாகவே இருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த இமெயில் மூலம் மிரட்டல் விடக்கூடிய நபரை பிடிக்க முடியாமல் போலீசார் திணறி வருவது ஒரு வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. எப்போதுதான் இந்த இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்க நபர்களை பிடிப்பார்கள் என்ற கேள்வி என்பது நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. தற்போது வரை எப்போது அந்த இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுவர் பிடிபடுவார் என்பதை கேள்வியாகவே இருக்கின்றது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.